ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா எர்வான் பிராண்டில் இருந்த ஒரு லிக்விட் மைக்ரோநியூட்ரியன்ட் ஃபெர்டிலைசரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கீழே ஹைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஹைப் பண்ணி விடுற மூலயமா இந்த வீடியோ புதுசாக 4 பேருக்கு சஜஷனில் போய் காட்டும். ஸோ இந்த வீடியோ உங்களால் ஹைப் பண்ண முடிஞ்சதுன்னா ஹைப் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த ஃபெர்டிலைசரை நம்ம இந்த வீடியோவோட டேக் பண்ணி வைக்கிறோம். ஸோ இந்த வீடியோவோட ப்ராடக்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபெர்டிலைசர் லிங்க் ஆகிருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த ப்ராடக்ட்டை பற்றி இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதில் என்ன டெக்னிக் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, மாட்டியர்லேருந்து பிழிஞ்செடுக்கப்பட்ட சாறு இருக்குது. அண்ட் கடல் பாசி சாறு இருக்குது. அண்ட் இது கூடவே மஞ்சள்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண சாறு இருக்குது. அண்ட் இந்த 3 சாறு கூடவே வேப்ப மரத்தோட வேர்லேருந்து பிழிஞ்செடுக்கப்பட்ட சாரும் இருக்குது. ஸோ இந்த 4மே இயற்கையாக கிடைக்கக்கூடியது தான். ஸோ அதனால் இது முழுக்க முழுக்க ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட். அண்ட் இது கூட அட்ஜுவன்ஸாக இந்த 4 எக்ஸ்ட்ராக்டையும் ஒரு திரவமாக மாற்றுறதுக்கு வாட்டர் பேஸும் கலந்து வந்திருக்காங்க. அதாவது தண்ணீர் தான் கலந்து வந்திருக்காங்க. அண்ட் நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய டெக்னிக்கிட்ட எவ்வளோ அளவு கலந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடல. ஆனால் இது முழுக்க முழுக்க ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இதை பயன்படுத்தலாமா பயிர்களுக்கு என்ன நன்மைகள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, எல்லா வகையான பயிர்களுக்குமே அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய நுண்ணுச்சத்துக்கள் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி பயிரோட ஒவ்வொரு நிலை வளர்ச்சியிலையுமே இந்த மைக்ரோநியூட்ரியன்ட் உரம் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா, எந்த ஒரு பயிர்லேயும் பூக்கக்கூடிய நிலையில் அந்த பூக்களுக்கு தேவைப்படக்கூடிய நுண்ணுச்சத்துக்கள் சரிவர கிடைக்கும்போது பூக்கள் உதிர்வு ஏற்படாமல் இருக்கிறதுக்கும், பூக்கள் கருகாமல் இருக்கிறதுக்கும், பிஞ்சுகள் சரிவர பிடிக்கிறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் இதுவே பூவை பயிராக இருக்கும் பட்சத்தில் அந்த பூவை பயிர்களில் வரக்கூடிய பூக்கள் பெரிதாக கொண்டு வரதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். உதாரணத்துக்கு மல்லிகை பயிர்கள் எல்லாமே பொதுவாகவே நுண்ணுச்சத்து குறைபாடு அதிக அளவு ஏற்படும். ஸோ நுண்ணுச்சத்து குறைபாடு இருக்கும் பட்சத்தில் காம்பு சிறியதாகவும் மொட்டோட சைஸ் சிறியதாகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா அந்த மல்லிகை செடிக்கு போதுமான நுண்ணுச்சத்து கிடைச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி நுண்ணுச்சத்து குறைபாடு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த எர்வான் ஃபெர்டிலைசரை பயன்படுத்துகிற மூலயமா இந்த நுண்ணுச்சத்து குறைபாடை சரி செஞ்சிடலாம். அண்ட் இந்த ஃபெர்டிலைசரை பயன்படுத்துகிற மூலயமா எந்த மாதிரியான நுண்ணுச்சத்து குறைபாடுகளை சரி செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அயன், காப்பர், சிங்க்கு, மெக்னீஸ், போரான், மாலிப்டினம், கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர் போன்ற நுண்ணுச்சத்து குறைபாடுகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். அண்ட் நெக்ஸ்ட் இதோட டோசேஜ்னு பார்க்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml-லேருந்து 5 ml வரை பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் எத்தனை நாளைக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, குறைந்தபட்சம் 10 நாட்களுக்கு ஒரு முறையும் அதிகபட்சம் 15 நாட்களுக்கு ஒரு முறையும் நம்ம பயன்படுத்தலாம். அண்ட் இதை எந்த மாதிரியான பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது, எல்லா வகையான பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம். எந்த ஒரு காய்கறி வகை பயிராக இருக்கட்டும், பூ வகை பயிராக இருக்கட்டும், பழ வகை பயிராக இருக்கட்டும், எண்ணெய் வித்து பயிராக இருக்கட்டும், தானிய வகை பயிராக இருக்கட்டும், எல்லா வகையான பயிர்களுமே ஏற்படக்கூடிய நுண்ணுச்சத்து குறைபாடுகளை சரி செய்கிறதுக்கும் நுண்ணுச்சத்து குறைபாடு ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இதோட கம்பேட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது, இந்த எர்வான் மைக்ரோநியூட்ரியன்ட் ஃபெர்டிலைசரை நம்ம மற்ற இந்த ஒரு வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசர் கூடயோ இல்லைனா நுண்ணுச்சத்து உரங்கள் கூடயோ சேர்த்து பயன்படுத்தலாம். அண்ட் அதே மாதிரி எந்த ஒரு அமினோ ஆசிட் சார்ந்த பயோஸ்டிமுலன்ட் கூடயோ இல்லைனா கடற்பாசி சார்ந்த பயோஸ்டிமுலன்ட் கூடயோ சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் அதே நேரத்தில் எந்த ஒரு பூஞ்சான கொல்லிகள் கூடயோ இல்லைனா அதிகமான டோசேஜில் கலந்து பயன்படுத்தக்கூடிய பூச்சிகள் கூடயோ சேர்த்து பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. ஸோ அப்படி பயன்படுத்தும் போது இந்த எர்வான் மைக்ரோநியூட்ரியன்ட் பூஸ்டரில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் எல்லாம் அழியக்கூடும். ஸோ இதனால் இந்த ஃபெர்டிலைசரை பயன்படுத்துறதுக்கான பயனே இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவு நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய பூஞ்சான கொல்லிகள் கூடயும் சரி இல்லைனா அதிகமான அளவில் பயன்படுத்தக்கூடிய பூச்சிகள் கூடயும் சேர்த்து பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. அண்ட் லோ டோசேஜில் பயன்படுத்தக்கூடிய பூச்சிகள் கூட சேர்த்து பயன்படுத்தலாம். இது எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த ஒரு ஃபெர்டிலைசரை பற்றியோ தெரிஞ்சுச்சுன்னா அந்த ஃபெர்டிலைசரோட பேரையோ இல்லைனா டெக்னிக்கையோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ராடக்ட் நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணி வச்சுருந்துருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரிஹீரோ ஷார்ட் சேனலில் இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் செய்யக்கூடிய சேனல் ப்ரொஃபைல் நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அதில் அக்ரிஹீரோ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.